நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீ எங்க போயிருந்தன்னு கேட்ட. உன்கிட்டதான் கேக்குறேன். ஏன் வாயை மூடிக்கிட்டு இருக்க? கேட்கறதுக்கு பதில் சொல்லு. ஐயா, அது என்னன்னா இவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அதான் யார்கிட்டயும் சொல்லாம ரூமுக்கு போயிட்டாங்க. நான் போய் சொன்னேன், அதான் மந்திரி அம்மாவை பார்க்கலான்னு இப்ப வந்தாங்க. அதையா முன்னாடியே சொல்லி கூட்டிட்டு வரல? இப்ப வந்துட்டாங்கல்ல, உடம்பு சரியில்லாதப்ப கூட. சரி, இந்த முறை பரவாயில்ல. இனிமேலாவது கவனமா இரு. சரி, போய் ரெஸ்ட் எடுத்துக்க. இப்ப உடம்பு எப்படி இருக்கு? நல்லா 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 இருக்கா? சரி வா. சரிங்க, எப்படியோ ஒரு வழியா எல்லா வேலையும் நல்லபடியா முடிஞ்சது. ஆனா எனக்கு டாட் ஒரு விஷயம் புரியல. நீங்க ஏன் மந்திரி கிட்ட சொன்னீங்க நான் வேற கட்சியில் சேர போறேன்னு? இதெல்லாம் போய் ஏன் அவங்க கிட்ட சொன்னீங்க? என்னப்பா அதுதான் அரசியல். அரசியல் பண்ணணும்னா ராஜதந்திரம் வேணும். எதிரிய கத்தியால குத்தமும் செய்யணும், அதே நேரம் கத்தியில ரத்தக்கரையும் பற்றக்கூடாது. அவங்க கட்சியில ஜாயின் பண்ண போறேன்னு ஒருவேளை வெளிப்படையா நான் அவங்க கிட்ட சொல்லி இருந்தேன்னு வை, உடனே உன் மேல அவங்களுக்கு கருணை வந்து அவங்க கட்சியில உன்னை சேர்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா அவங்க கட்சியில உன்னை சேர்த்துக்க வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இருக்கு. அது எனக்கு கண்டிப்பா தெரியும். அதோட இந்த SS பிரேமானந்தோட பையனை வேற கட்சிக்கு அவங்க நிச்சயம் போக விட மாட்டாங்க. இந்த ஆதித்யா பையன் இருக்கானே, எப்படியா? இவன் நம்ம கட்சியில இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஆனா இந்த வேலையில பிரேமானந்துக்குன்னா அவனுக்கு முழுசா உதவி பண்ணித்தான் செய்ய வைப்பேன். அது நீ ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்க. அவங்க எந்த காரியம் பண்ணாலும் அதை உதவி செய்யறதா நினைச்சுதான் பண்றாங்க. அது இதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ப்ரமோஷன் கொடுத்து அவங்க உதவி பண்ணிருக்காங்க. இப்போ 2வது தடவை உதவி கேட்க இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கலாம். டாட் உங்களுக்கு ப்ரமோஷன் எப்படியும் கிடைக்க தான் போகுது, இதுல உதவி பண்றதுக்கு என்ன இருக்கு? நீ சொல்றது உண்மைதான் ஆதி. ஆனா அவங்க எதை செஞ்சாலும் உதவியா நினைச்சுதான் செய்யறாங்க. ஆனா எப்படி அவங்களுக்கு உதவி தானே பண்ணிட்டு இருக்கோம், அவருக்கு ப்ரமோஷன் கொடுத்து. ஆனா கண்ணா, அந்த ப்ரமோஷன் பத்தி கொஞ்சம் யோசிச்சுதான் ஆகணும். ஆனா இந்த நேரத்துல நான் இன்னொருத்தருக்கு இதை விட பெரிய உதவி பண்ணி ஆகணும். சொல்லு. அட, நேத்துக்கு நீ கத்திரிக்காய் தானே பண்ண. சரி சரி சரி, நீ ஒரு வேலை பண்ணு. கொஞ்சம் பாலக்க போட்டு விடு, அப்புறம் சப்பாத்தி பண்ணு. பருப்பை நானே வந்து பண்ணிக்கிறேன். அட, நீ கொஞ்சம் சீக்கிரமா பாப்பா. சரி கண்ணா, நான் வீட்டுல இருந்து எல்லாத்தையும் பாத்துக்க. நான் வெளியில ஒரு வேலை இருக்கு, போய் முடிச்சுட்டு வந்துடுறேன். ஓகே டாட். அக்கா, நான் என்னோட வீட்டுக்கு போக விரும்புறேன். வீட்டுக்கா? என்ன திடீர்னு? திடீர்னு இல்லக்கா, இப்ப சடங்கு முடிஞ்சிருச்சுல்ல, இனிமே நான் எங்க வீட்டுக்கு போறதானே சரி. போலாம்.
ஆனா இப்ப இல்ல. இத பத்தி நாம 2-3 நாள் கழிச்சு பேசலாம். 2-3 நாள்ல இல்ல, நான் இன்னைக்கே போக விரும்புறேன். சித்தி என்ன பேச்சு பேசுறீங்க நீங்க? இதுவும் உங்க வீடு தானே? ஆதி, இத பத்தி பேசுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. இந்த வீடு என்னோட தான் எனக்கு நல்லா தெரியும். நான் அதை மறுக்கல. ஆனா நான் எடுத்த முடிவை நல்லா யோசிச்சு தாங்க எடுத்திருக்கேன். உன்னோட முடிவு இவ்வளவு உறுதியா இருந்தா என்னால எப்படி தடுக்க முடியும்? சரி போ. ஆனா நானும் உன் கூட வருவேன். தாரா அங்க போகிறதுக்கு முன்னாடி நாம வீட்டை கொஞ்சம் சரி பண்ணோம்ல. கடவுளே, இந்த லாக்கர் மட்டும் ஓபன் ஆயிடுச்சுன்னா என் கவலை எல்லாம் தீந்துரும். அக்கா, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? ஆ ஆ ஆ, எந்த பிரச்சனையும் இல்ல பிரியா. இல்லக்கா, நீங்க ஏதோ பிரச்சனையில இருக்கிற மாதிரி தோணுது. என்ன உங்க தங்கச்சியா நினைச்சு சொல்லுங்க. என்னால உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ண முடியும். அக்கா, என்ன ஆச்சு சொல்லுங்க. பிரியா, அந்த விஷயம் என்ன? நம்ம ரூம்ல போய் எல்லா பொருளையும் எடுத்து வைக்கணும்னு பெரியம்மா கூட்டிட்டு வர சொன்னாங்க. வா. இல்ல, அது வான்னு சொல்றேன்ல. போய் அவகிட்ட ஏன் உன் கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்க? ஆனா நான் ஏதோ சொல்லல. நல்ல வேளை நான் சரியான நேரத்துக்கு வந்தேன். இல்லனா எல்லாத்தையும் உளறி இருப்ப. நான் என்ன பண்றது சிட்டு? அவ அவ்வளவு அன்பா என்கிட்ட கேட்கும்போது நான் எப்படி சொல்லாம இருக்க முடியும்? அது சரி. கண்டிப்பா ஒரு நாள் அந்த காசியாபாத் பொண்ணு அன்புல நீ மயங்கி தான் போற. அவ நைஸா பேசி உன்கிட்ட இருந்து எல்லாத்தையும் வாங்க பாக்குறா. கண்டிப்பா ஒரு நாள் உன்னோட வீக்னஸ உனக்கு எதிரா பயன்படுத்த போறா. அப்ப என்ன பண்ணுவ? அவ என்னைக்கும் அந்த மாதிரி பண்ண மாட்டா. அவ ரொம்ப நல்லவ, எனக்கு தெரியும். அப்படியா? சரி, ஒரு விஷயத்த சொல்லு. அவ என்னைக்காவது அவளோட விஷயத்த உன்கிட்ட சொல்லிருக்காளா? அவளோட பிரச்சனைகளை பத்தி என்னைக்காவது உட்காந்து உன்கிட்ட பேசிருக்காளா? என்ன சொல்லு. அதானே, இப்ப தெரிஞ்சுக்கிட்டியா? நான் இதுக்காக தான் சொல்றேன். இப்பயாவது எல்லார பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டு பார்த்து பழகிக்க. இனிமே என்னால ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க முடியாது. நான் எங்க வீட்டுக்கு திரும்ப போகணும். I don't want to stay here. சரி கண்ணா, சரி நாம போலாம். முதல்ல நானும் உங்க அம்மாவும் அங்க போய் வீட்டையெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிடுறோம். வீடு பழைய மாதிரி ஆனதுக்கு அப்புறம் நீ அங்க வந்தா போதும், சரியா? ஆனா நீங்க வீட்டை பழைய மாதிரி ஆக்க முடியாது. நீங்க எங்க அப்பாவை எப்பவுமே திரும்ப கூட்டிட்டு வர முடியாது. எப்பவும் முடியாது. தாராக்குட்டி, என்ன பண்ணிட்டு இருக்க? கோவமா இருக்கியா? இங்க பாரு, எனக்கு கோவம் வரும்போது என்னோட டிவி வீடியோ கேம் ஆன் பண்ணி அதுல பாக்ஸிங் கேம் போயிடுவேன். அதுல போய் ஒரு 2-3 பேரை நல்லா பஞ்ச் விடுற வரைக்கும் எனக்கு தூக்கமே வராது. நீ என்ன சொல்ற? இங்க பாரு, என்கிட்ட ஒரு 2-3 புது கேம் இருக்கு, விளையாடலாமா? வரியா? நோ. தாரா, தாரா.
உங்கள் விஜய். நல்லா யோசிச்சுக்கோ உத்ரா. உள்ள போகணும்னு நினைக்கிறியா இல்ல திரும்பி நம்ம வீட்டுக்கு போகலாம்னு நினைக்கிறியா? நான் முடிவு எடுத்துட்டேன்க்கா. என்னோட முடிவு மாறாது. சரி, அப்ப வா. உத்ரா, இங்க எல்லாமே சரியா தானே இருக்கு? வீடு நல்லா சுத்தமா இருக்கு உத்ரா. யார் கிளீன் பண்ணிருப்பாங்க? கண்டிப்பா சாருடைய வேலையா தான் இருக்கும். அவர் யாருக்கிட்டயோ போன்ல பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். மாமா என் மேல ரொம்ப அக்கறையா இருக்காரு. நான் வாயை திறந்து சொல்றதுக்கு முன்னாடி என்னோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறாரு. போ. இப்ப என் தாராவை என்கிட்ட கூட்டிட்டு வந்துருங்க. அது போதும். சீக்கிரம் வாங்க. ஒரு விஷயம் சொல்ல ஆதித்யா. தாராவுக்கு வீட்ல உள்ளவங்க மேல என்ன கோவம்? எல்லார்கிட்டயும் ஏன் இவ இப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா? தப்பு அவள்து இல்ல, தப்பு எல்லாம் சித்தப்பா ஓடுது. அட தார ஒரு குழந்தை, அவளுக்கு பெரியவங்க என்ன கத்துறாங்களோ அதுதான் அவன் மனசுல ஏறும். சித்தப்பா எங்களை பத்தியும் எங்க குடும்பத்தை பத்தியும் தாரா கிட்ட அவர் அவ்வளவு தப்பா சொல்லியிருக்காரு. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது எப்போ அவளுக்கு எல்லா விஷயமும் புரிய வருதோ அப்பதான் நாங்க எதிரி இல்ல நம்மளுக்கு தெரிய வரும் பிரியா. ஆனா தாரா எப்பதான் உண்மையை தெரிஞ்சுப்பா ஆதித்யா. நாம தான் அவகிட்ட அவ அப்பாவை பத்தின உண்மையை சொல்லி ஆகணும். நீ சொல்றதெல்லாம் சரிதான், நானும் இதுதான் யோசிக்கிறேன். அவ அப்பாவை பத்தின எல்லா விஷயத்தையும் அவகிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். அவ அம்மா கிட்ட அவர் எப்படி நடந்துகிட்டாருன்னு அப்பதான் தான் அப்பா எவ்வளவு பெரிய குடும்பக்காரன் அவளுக்கு புரிய வரும். தாரா உன்னை நம்புவாள ஆதித்யா? ஏன் நம்ப மாட்டா? கொஞ்சம் கொஞ்சமா நான் அவளுக்கு புரிய வைப்பேன். நான் இப்பவே போய் அவளுக்கு புரிய வைக்க ட்ரை பண்றேன். ஒரு நிமிஷம்.
இப்ப நான் சொல்ல போறத நீ நல்லா யோசிச்சு பார்க்கணும். ஒருவேளை உன் அப்பாவை பத்தி யாராவது உன்கிட்ட தப்பு தப்பா சொன்னா ஒருவேளை உனக்கு பிடிக்காம இருக்கலாம், ஆனா அதுதான் உண்மை. நீ நம்புவியா ஆதித்யா? என்னோட அப்பாவுக்கும் தாராவோட அப்பாவுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு பிரியா. எனக்கு எங்க அப்பாவை பத்தி நல்லா தெரியும். எங்க அப்பாவை பத்தி யாரும் அந்த மாதிரி தப்பா சொல்லவே முடியாது. அந்த மாதிரி யாராவது எங்க அப்பாவை தப்பா சொல்லணும்னு முயற்சி பண்ணாங்கன்னா அவங்க தான் தப்பானவங்களா இருப்பாங்க, எங்க அப்பா இல்ல. அப்படின்னு நீ நினைக்கிற ஆதித்யா? ஒரு நிமிஷம் நீ தாரா இடத்துல இருந்து பாரு. ஒருவேளை உன் அப்பா தாராவோட அப்பா மாதிரி ரொம்ப கெட்டவரா இருந்தாருன்னா, உனக்கு வேண்டியவங்க வந்து அவரை பத்தின உண்மையெல்லாம் சொன்னாங்கன்னா அப்ப நீ என்ன பண்ணுவ? அப்பாவை பத்தி யாராவது என்கிட்ட தப்பா சொன்னாங்கன்னா அவங்க எப்படி எனக்கு வேண்டியவங்களா இருப்பாங்க? நான் டேட மதிக்கிறேன் பிரியா. எங்க அப்பாவுக்கு எதிரா யாராவது தப்பா ஒரு வார்த்தை சொன்னாலும் என்னால தாங்கிக்க முடியாது. அப்ப என் மனசுல யோசிச்சது சரிதான். உன்கிட்ட உண்மையை சொல்ல முடியாத, அதை நிரூபிச்சுதான் காட்டணும். இன்னைக்கு ராத்திரி நான் எடுக்க போற முடிவு உன் அப்பாவை பத்தின உண்மையை உனக்கு தெரிய வைக்கிறதுக்கான முதல் ஸ்டெப்பா இருக்கும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
உத்ரா 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 ஒரு நிமிஷம் உத்ரா கத்தாத உத்ரா என்னாச்சு உனக்கு உத்ரா என்னாச்சு உனக்கு உத்ரா நான் சொல்றத கேளு என்னாச்சு உனக்கு உத்ரா உத்ரா ஒரு நிமிஷம் எதுக்காக இப்படி கத்திட்டு இருக்க என்னாச்சு உனக்கு ஏன் இப்படி கத்திட்டு இருக்க எதுக்காக இந்த ராத்திரில இப்படி கத்திட்டு இருக்க